எங்கிட்ட நல்லா இருக்கேன். என்னைக்கு லட்சுமி கடாட்சம் இருப்பேன். நீ 7 ஒண்டாட்டியை கட்டி பால் பண்ண வச்சு நடத்துற. ஏய் நோக்கு எல்லாம் சிறியதாயறா. நான் ஒரு கப்பலையும் கூட பார்க்காம. உனக்கு முடியாது. அதுக்கெல்லாம் பிராப்தங்கள். தாத்தா எது கூப்பிட்டிய? ஏண்டா இந்த காசியில பெரிய ஆள் யாரா? நீங்க தான். என்ன விட பணக்கார யாருமே இல்லை. என்ன மாதிரி பொண்டாட்டி கட்ட முடியுமா? ஆத்தா உன்னைய மாதிரி பொண்டாட்டி கட்டி சாணி தட்ட முடியாது அவனை. அந்த குடுப்பனை வேணும். ஆமா ஆமா 7 ஒண்டாட்டி வச்சு என்ன செய்யும்? 70 கூட கட்டலாம். 70 கட்டுற நீ இருக்கணுமே. நான் இருப்பேன். இருந்துட்டே இருப்பேன்டா. நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ எங்க ஆத்தா ஓன்ட்ட விட்டுருச்சு அனாதையா என்னைய. ஏழாம் தானம் காலகண்டி இருக்காள்யோ. கால் அகன் இருக்கா? காலகண்டி. சரி அவர் பேர் காலகண்டி. காலகண்டி ஆமா மாமி. அவ லட்சணம். அவ லட்சணமா? அவ லட்சணம். அவள லட்சணம். அங்கங்கள். சரி 32 லட்சம் உள்ளவா. அதை கட்டி என்ன பண்ண போற? அவளுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறான். நம்ம ராமானுஜங்க இருக்காங்களோ. ஆமா எல்லாரும் போய் ஊர் பெரியவெல்லாம் சொன்னா என்ன சொல்றான்னா ராமானுஜாக அவள்கிட்ட சங்கீதம் கத்துண்டா புத்திர வாக்கியம் உண்டாகுமா? இருக்குடா. அதுக்கு ஒரு ராகம் இருக்கு இல்லையோ. புத்திர வாக்கியத்தோட குத்திர வாக்கியம் வேணும். அந்த குத்துனால அந்த புத்திர வாக்கியம் வேணும். தம்பி உன்னை என்னத்த சொல்ல? குழி தோண்டுனா தான் கம்ப உண முடியும். நீ குழியே தோண்டலையே. கடப்பாறை குழி குத்துறமா இல்லையா? கடப்பாறை மலங்கிருச்சுன்னா என்ன? யார் சொன்னது? சரி என்னைக்கும் கடப்பாறை மலங்காது. நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். வாய் சொல்லி சொல்லலாம். ராமானுஜ அகத்துல பாராயணம் கேட்டா புத்திர வாக்கியம் போச்சுல்ல. நம்ம வில்லு வண்டி எடுத்து நம்ம வீட்டில் இருக்குல்ல புள்ளக்காரி மாடு. புள்ளக்காரி மாடு அப்படின்னு வயிற்று புள்ளக்காரியா? புள்ளையும் காரி மாட்டையும் போட்டுக்கிட்டு ராமானுஜ அகத்துக்கு வண்டியை பார்த்த ஆரம்பித்தேன். வண்டி போயிட்டே இருந்துச்சு. நல்லா போச்சு. ஆமாம் திடீர்னு பாருங்க காலகண்டேன் கடமட்டேன் காலகண்டேன் கடமட்டேன் கல் ரோட்டில் போகுது. கடப்புடா அப்படி என் காதுல அப்படி கேட்டுருச்சு. திடீர்னு பாருங்க தாத்தா கொஞ்சம் குனி சொன்ன கதையில மேல திடீர்னு பாருங்க வண்டி ஆத்துக்குள்ள இறக்கிட்டேன். கடமுட்டான் சத்தம் போட்ட வண்டி ஆத்துக்குள்ள இறங்கணும். பேச்சு மூச்சு இல்லை. வண்டி செத்து போச்சுன்னு நினைச்சு சத்த வரல. வண்டி செத்து போச்சு நினைச்சு நாடியை பிடிச்சி பார்த்தேன். முன்னாடி இருக்கிற மூக்காணி. முன்னாடி இருக்கிற மூக்காணி செத்து போச்சுன்னு நினைச்சு இந்த பிள்ளையும் காரியம் மாட்ட எவ்வளோக்கு வாங்கினேன்? 7081 ரூபாய்க்கு. அதோட ஏறின தொகைக்கு வித்தேன். 8081 ரூபாய்க்கா? இல்ல 10,081 ரூபாய்க்கா? வெறும் 60 ரூபாய்க்கு வித்தேன். அவட சண்டால 60 ரூபாய்க்கு வித்து மண்ணெண்ணை வாங்கி சொன்னான்டா. ஊரா விட்டு நெய்யே என் குண்டாட்டி கையே அம்மாசி இருட்டே ஊத்துடி சேர்த்தேன். நான் ஏன் தாத்தா ஏன் சொன்னேன்? இது ஊரா விட்டு நெய் சாப்பிட்றதுக்கு ஊத்துறது யாரு? பொண்டாட்டி கை. ஆமா சாப்பிட்றது யாரு? நான் தான். அதனால இருட்டில் ஊத்துனா எவனுக்கு தெரிய போகுது? நெய்யை சாப்பிட்டா நல்லா இருக்கும். உடம்புல உள்ள திருநீர் போகும். நெய்யுண்டார் பொய்யில்லா வாழ்க்கை வாழ்ந்தாள்னா. அதனால தான் அம்மா சீரிட்டே ஊத்துடி சேர்த்தேன். தாத்தா சுருக்கமாக சொல்லவா? ராமானுஜ அகத்துக்குள்ளே போய் பாராயணம் கேட்கும்போது மாமி நல்ல சந்தோஷமா இருக்கா? நீ சொல்ல கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. போனவொடனே டப்புன்னு ரெண்டையும் அடைச்சிட்டாங்க. எதை? நீ உசுறு வர மாதிரி கேட்டான்னு சொல்ல மாட்டேன். நீ சொன்ன அடைச்சிட்டாங்க. கதவை அடைச்சிட்டாங்க. அதை சொல்லு. சரின்னு ஓட்ட வழியாக பார்க்குறேன். கதவை அடைச்சா தெரியுமா? ஏன்? பெரியவன் செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி. அவன் செஞ்சா அவனுக்கு செஞ்ச மாதிரி. பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி. விளக்கா பையன் தாத்தான்னு பார்க்குறேன். கோத்தா நான் பொறுமையாக இருக்கேன். வேலைக்காரனா ஒரு அளவு தான். தோப்பனார் எடுத்து வளர்த்துட்டு கஞ்சி ஊற்றுனால நான் வச்சிருந்தேன்டா. அதே நான் லூஸா தர்றேன். இல்லடா நீ உங்க தாயார் வைத்து பைத்தியக்கார பையனே. கர்ப்பமா இருக்கும்போது தாத்தா எனக்கு எல்லாமே நீ தான். உன்னை விட்டு யார் இருக்கா? அதனால தான் சொல்றேன். நீ 100க்கு 100 வட்டி வாங்கி இன்னும் உன் மண்டக்கரையா பேசலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தாத்தா ராமானுஜ அகத்துக்குள்ள போய் மாமி அந்த ராமானுஜர் இருக்காருல்ல, ரெண்டு பேரும் ராமானுஜங்கார் மொட்டனாக்கு போகிறோம். சரி ரெண்டு பேரும் தொட மேலே தொட போட்டு தாளம் போடுறாங்க. பாட்டை தொடும்போது தாளத்தை போடுவாடா. வீச்சமரத்தை வயப்பாவே வழங்க மாட்டேன். பாட்டை பாடணும். என்ன வேணும்? ராமானுஜ அகத்துக்குள்ள மாமி ரெண்டு பேரும் கிர் புரு கர். அது என்ன கிர் புரு கர்? நீ இருக்கே விடாது. உன்னை கொலை பண்ணிட்டு கூட நான் போயிடுவேன். சொத்து ஊரா போயிரும்னு பார்க்குறேன். எப்போ வேணும்? ராமானுஜர் மாமியை கர் கலக்கட்டாக்கணும். அப்படின்னா போன்ட்டு நான் விளக்கம் சொல்றதுக்குள்ளே அறந்தாங்கி வண்டி போயிடும். இல்லை முழுமையா உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க?
கூட்டிட்டு 2 பேரும் வாரச்சிட்டு குடிச்சாங்க. அபச்சாரம் அபச்சாரம் விபச்சாரம் நடந்துருச்சாலும் ஏய், ஒரு கண்ணால பாத்தியா? அப்பவே ஒரு 2 கண்ணை ஊத்தி விட்டாதா? பார்த்தேன் தாத்தா. மாமி நக்கி பார்க்க முடியாது உப்பு கைக்கு. இன்னைக்கு பாரு மாமி உங்களுக்கு ஒண்ணு அவ கால் முறியணும் இல்ல முறிச்சு விட்டு போ. காளிமுத்து கோல் வாங்கிருக்கா போங்க தாத்தா உள்ள உட்காருங்க. அவளை கூட்டி அந்த என்கிட்ட விடுவே. ஏய் இவன் மூட்டாடி தானே அதுக்கே கூட்டு வச்சுடுறேன். இல்லடா விஷயத்தை கேட்க. அதுதானே பார்த்தேன். நீ மாமாவை வாக்க சொன்னியா? இல்ல நான் உன்னை சொல்ல மாட்டேன். சரி சரி தாத்தா. நீ 7 தாரம் கட்டி பொங்கச்சோறுகின்றனே குழந்தை உங்கள் குடும்பத்தில் நான் குழந்தையா வளர்ந்து இன்னும் ஒரு கப்பலிங்க பார்க்கல. காலகண்டி மாமி ராஜா காலை அகண்டுக்கிட்டே வாங்க மாமி. மாமிக்கு பருவா இருக்குமாப்பா. காலை அகண்டின்ட்டாங்க. ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பக்கடல் வாசா ஜானகி நேசா பக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரந்தா ராகவனே ரமணா ரகுநாதா. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. வைரிநாதா வைதிகிநாதா வடமலை ராமா வைதிகிநாதா வடமலை ராமா ஆனந்தா அழுமைத்தா ராகவனே ரகுநாதா யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே. யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே. ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அழுமைத்தா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா நேசா பார்க்கடல் வாசா நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனி ரமணா ரகுநாதா. பலே பலே மாமி அரே அம்பி வாங்கம்மா. எப்படி மாமியோட கீர்த்தனை நல்லா இருந்ததோ இல்லையா? அருமை அருமை அருமை. நீங்க தான் சங்கீதம் பயந்து கத்துக்கிட்டோம் இல்லையா? ஏன்னா இவா கிட்ட எல்லாம் பாடி பேர் எடுக்கணுமே. நீங்க தான் முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டோம்லாச்சே. சரி அகத்துல பொம்னாட்டி நன்னா இருக்காளா? நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல சேமமா இருக்காளா? ஆ, ஐயே அம்பி அது யாரு கூட? ஐயோ இவன் தான் நான் எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா புருஷனுக்கு புருஷன் வரட்டம்ட்ட இல்லடா. அரே அம்பி சும்மா சொல்லக்கூடாதா? மாமி தயிர் சாதம் நெய் சாதம் போட்டு நல்லா குழம்பி நோக்கு ஊட்டினது வீணா போல பத்தி நல்லா முழு முழுன்னு இருக்கிற. என்னத்த என்னடா
போக விளைஞ்சு பருத்தி சோளம் போடுற நிலத்தை தாத்தா தரிசா போட்டு வச்சிருக்கானே. எப்படி சொல்லிட்டு இருக்க? உங்களை தேன் சொல்றேன். ஏன்டா அப்படி சொல்ற? ஏப்பா நீயாவது உழுக வேண்டியதானயா? ஏன் மாமி நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? என் ஆத்துக்காரருக்கு என்ன குறைச்சல்? அவன் நடந்து வந்தானா அம்புடுக்கும் அழகா இருக்கும். யார் அந்த கலட்டு பையன்? ஆமா அப்படி சொல்லாதடா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனோலியோ. நீங்க அப்படி நினைச்சு தினமும் வேண்டாத சாமி இல்லை. ஆமா ஆனா தாத்தா உங்களுக்கு துரோகம் பண்றாரு. என்ன சொன்னீங்க? இதுக்கு தானே உன்னைய மாமின்னு வாக்குறேன். இப்ப என் வாயை கலராத மாமி. நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சம் இரு 4:30 ஆகட்டும். ஏண்டா அம்பி ஆவி என்னடா ராமானுஜாங்க ஆவச்சுக்கு எனக்கு கேட்க முடியல. ஆமா என்ன அம்பி கைய பிடிச்சி இழுக்கறான்? பேசாக்க மாமி. அடே எனக்கு நீ அம்மா மாதிரி. அம்மா மறந்து பால் கேப்பேன் நான் கொடுக்க முடியுமா இப்பொழுது? இல்லை நான் இப்போ மறக்கடிச்சிட்டேன் மாமி. அங்கே நீங்கள் பாராயணம் கேட்க போனீங்க இல்லை, புல்லுக்கொட்டை தூக்கிட்டு வருவாள் கருப்பா. சூத்ரா பொம்னாட்டியே நான் அகத்தில் சொல்லக்கூடாதா? அவ பேரை கேட்டு எனக்கு கோமடிட்டு மாமி மாசமா இருக்கீங்களா? நீக்கு வாந்தி வருது மயக்க வருது. தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்த மாத்திரை வேலை செஞ்சிருச்சா? ஐயோ அவருக்கு மாத்திரை போட்டால் வேலை செய்யாதுடா. ஏண்டா இப்படி? மாத்திரை போட்டாதான் தாத்தாக்கு வேலை செய்யுதான். பாவி புல்லுக்கட்டு கருப்பாக இருக்கால்ல, நம்ம அகத்துக்கு பின்னாடி வந்து மாட்டுக்கு புல்ல போட்டு போயிடுவாள்ல. ஆமா அங்கதானே போடணும். நீங்க பாராயணம் கேட்க போறச்ச தாத்தா முன்வாச வழியா பப்பரப்பேன்னு கூப்பிட்டு சுச்சோ அச்சோதேன் என்னடா சொல்லிட்டு இருக்க? உங்க பிறந்தாத்துல எங்க அம்மா எல்லாம் கட்டுற சேலை எத்தனை முழம்? ஐயோ 4 முழம். ஆமா நீங்க எத்தனை முழம்? 16 முழம். 16 முழம். என் தோப்புல எனக்கு செல்லமா எடுத்து கொடுப்பா. சுத்தி கட்டுறதுக்குள்ள திருநெல்வேலியே இங்க வந்துடும். ஆமா ஆனா புல்லுக்கட்டு கருப்பாக்கிட்ட உங்க பிறந்தாத்துல இருந்து எடுத்து கொடுத்தால சுங்குடி சேலை. என்ன சொன்னீ? மாமி கண்ட்ரோல். ஏடா நேக்கு ஒரு நாள் கூட அவ இப்படி தூக்கி கொடுக்கவே இல்லையே. போய் போய் சூத்ரா பொண்ணு தூக்கி கொடுத்துட்டாளே. தூக்கி கொடுத்துட்டு என்ன பண்ணா? என்னடா பேச்சுக்கு நீதான் கருப்பாய். போயும் போய் அவ பேரை நேக்க வைக்கிறதா? பேச்சுக்கு நான் தான் தாத்தா. என்ன பண்ணாருன்னு சொல்லி காமிக்கிறேன். எனக்கு பிடிக்காது. என் குடும்பம் பிரிஞ்சதே அதனாலதான். 2 பேரும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணா? என்ன சொன்னீ? இந்த கண்டாலுமே திறந்த மாட்டாளா? என் வாய் அவசாரி வாய் பாருங்க. அவளை இழுத்துன்னு வாடா. தாத்தா உங்களை துரோகம் பண்ணிட்டு இந்த அகத்துல ஒண்ணு நான் இருக்குல்ல அவ இருக்கணும். தாத்தா வெளியே வாடி மொத்த உனக்கு வெடி வச்சிருக்கேன். நீ என்னை காக்க போட்டுக்கிட்டு கப்ளிங் 7 கப்ளிங்காடா உன்னை ஈயம் பூசாம விட மாட்டேன். ஆஹா லவ் சாங் உன்னை வர தொடங்கி இப்ப வந்து பொண்ணை பார்க்க ஒத்தையில இந்த நேரம் அந்த மகன் காத்திருக்க முள்ளு கட்டி தூக்கிட்டு போற பொம்பளை முள்ளு கட்ட பாக்குறிய நெய்யும் அம்பளை. பாட்ட பாரு. ஒரு பிராமண வகத்துல என்ன பாட்டு? புல்லு கட்ட தூக்கிக்கிட்டு போற பொம்பளை டப்பாங்குத்து பாரு. வரும்போது சாக வேண்டியதானே? ஐயா வரும்போது லோடியா பாடிச்சடி. என்ன லோடியாவா? தெருவுல லோடியா பாடிச்சு. அது லோடியா இல்ல ரேடியா. அது அப்படித்தான் பாடிச்சு. அதோட பாத்தியடா ஒரு நாள் கூட என் பேர் சொல்லி பாடுனதே இல்ல. கருப்பாயி அவ பேர் சொல்லி பாடிட்டீங்களே. நீ அழுகப்படாது. பொம்னாட்டி அழுதா குடும்பம் இல்ல. சும்மா இருங்க. அவங்கள பார்த்தால எனக்கு பத்திட்டு எரியுது. ஏய் எங்க மாமி எரியுது இந்த இடத்துல. டேய் அம்பி போடா. டேய் பொன்ன மிளகாய்க்கு போ. 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா ஒத்த மிளகா வாங்கி அரைச்சு அதுல தடவு. அதுல தப்புங்க. எதுக்கு இதுல அப்புறம்? அப்பதான் எரிச்சடிக்கும். எனக்கு பச்சை மிளகா அலர்ஜி வேணா காஞ்ச மிளகா. ஐயோ அகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். அக்ரகாரத்துல ஏன் ஆம்பளையா மாதிரி யாரும் வர மாட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? நீ படுத்தியா படுக்கலையா? ஐயோ நீ படுத்தியா படுக்கலையா? என்ன சொன்னீ? அதெல்லாம் இப்ப வேண்டாம். நீ படுத்தியா படுக்கலையா? நான் எங்கடா படுத்தேன் அம்பி? ஏய் வந்து நெளி வாச்சு படுத்து இப்போதான் எந்திரிச்சு விட்டு படுத்தேன். ஏய் உனக்கு சொன்ன யாரு? அம்பி நீங்க தூக்கி கொடுத்தேலா இல்லையா? நான் தூக்குவேன். தூக்குற வயசா? அதானே. என்னால தூக்க முடியுமா? இனிமே அதை தூக்கணும். என்ன தூக்க? நீ என்னைக்கு கடல் உள்ளுவாங்கச்சு அதோட முடிஞ்சா வச்சு. நான் வேணா கிரேனை கூட்டு வரேன். ஏய் அம்பி உனக்கு சொன்னது யாரு? நீண்டா. டேய் எனக்கு சொன்ன நீ தானே. நீங்க படுக்கல, நீங்க தூக்கல. தூக்கல படுக்கல, நீங்க தூக்கல. தூக்கல. இத நீ
சத்தியமா பார்க்கல. இவ்வளவுதான் தாக்க அடி இவ்வளவு வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சான். இவ்வளவுதாண்டி தாக்கல. பணத்தை பார்த்தமா காசுன்னு பார்த்தமா இழுத்துட்டு வந்தேலே மகாராணி இழுத்தாவல பொம்னாட்டியாவ. ஏண்டா அவ பொம்னாட்டியாவ? அவ பொம்மனாட்டியா நீ கம்னாட்டியா? வாயில போடுறா கொஞ்சம் வாங்க லேசா. எப்போ அவளை இழுத்துட்டு வாங்க. சந்தி மாமி இந்த கிளடியும் மலடியும் சந்திங்க மாமி. நீங்க உட்காருங்க பீரோல வச்சு. புற்றரையில் போய் பார்த்து புத்திரனை கொண்டெடுத்து பெற்றகரன் தீர்க்க வேண்டும் புகவிடைதாரும் பெற்றகரன் தீர்க்க வேண்டும் புகவிடைதாரும் ஐயா விதியரே என்னை அடிமை கொண்டவரே பாலனை பாம்பல் மாண்டான் பாவே என்ன செய்வேன்? அம்மா அம்மாவென்று அலறி துடித்தானோ அம்மா அம்மாவென்று அலறி துடித்தானோ அருமையாக நான் வளர்த்த ஆசை பாலனும் அருமையாக நான் வளர்த்த ஆசை பாலனும் ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே பாலனை பாம்பன் மாண்டான் பாவே என்ன செய்வேன்? பொம்னாட்டி உன்னை பார்த்துட்டு போனா எங்கேயாவது அகம் விளங்குமா? உன்னை பார்த்துட்டு போனா டீ கிடைக்கும். போடா அந்த பக்கம். எப்ப பார்த்தாலும் பத்திரக்கார மாதிரி தலையை விரிச்சு போட்டுண்டு அவளுக்கு இல்ல நீங்க பாத்துட்டு இருக்கானா பொம்னாட்டி நிறைய போட்டுருக்கியோ இல்லையோ எப்ப எடுத்துட்டு போய் பார்த்துட்டு ஐயோ பராம பிடிச்ச ஏனா இவகிட்ட புலம்பிட்டு இருக்கனே அகத்துல பாலை வச்சுட்டு ஐயோ பால் வச்சிரும் சீக்கிரம் விளக்கணும் தரவங்க. நீங்க உட்காருங்க தாத்தா மாமி. என்னைக்கு இல்லாம உங்க முகம் சோர்வா இருக்கு, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீலவனாந்தத்திற்கு திருப்பி சம்பந்தர்கள் சேகரிக்க சென்ற குழந்தை பாம்பு கடை திறந்து விட்டாள். மாமி நீதியில் மடித்து சொல்லி எனக்கு உத்தரவு வாங்கி தர வேண்டும். ஒத்தருவாயா என்னது உத்தரவு? மாமி உங்களுக்கு இருந்த ஒரே இது உங்க வயது, அவனும் போயிட்டான். நீங்க கொஞ்சம் இப்படி வாங்களே. நீங்க சொல்லிவிட்டிய நல்ல உத்தமி, இவன்ட்ட சொல்றதுக்குள்ள என் ஈரோக்குள்ள கறியிருமே. தாத்தா தாத்தா லோகிதாஜி இருக்கா இல்ல? ரொம்ப சவடால சொல்றேன் பணக்கார பையமே. லோகிதாஜிய மேனவலாந்திரம் போனேன்ல தெருப்ப கொய்ய போன இடத்துல சர்ப்பம் திண்டி இழந்து போனானா. சர்ப்பத்தை குடிக்கல, லெமன் பக்காடி லெமன். ஏய் இவனுக்கு உண்மையில காது கேட்குமா கேட்காதா? லோகிதாஜே லோகிதாஜி மேல வனாந்திரம் தர்ப்ப கொய்ய போனான்ல, போன இடத்துல அரவன் திண்டி இறந்து போனானா. எதுக்கு இல்ல மம்பட்டி கணையை முடிச்சு விட்டேன். ஏய் செகிட்டு போல லோகிதாஜே இருக்கா இல்ல? லோகிதாஜே அவன் மேல வனாந்திரம் போகும்போது போன இடத்துல நாகன் திண்டி இறந்துட்டேன். புத்தி இல்ல. இத்தனை காலமா அந்த வீட்டுல வளர்த்துட்டு இருக்கேன். இவனுக்கு தெரியுமா இவங்க தெரியுமா? எங்க சங்கத்துல 256 பேர். அதுக்கு என்ன சொல்ற மாநாடு நடத்துவோமா? 2 பேர் நாகராசன், 2 பேர் நாகராசன். ஒருத்தன் தின்னு கட்டவே, ஒருத்தன் குடிச்சு கட்டவே. இப்ப எதை சொல்ல வர்ற? எதுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க? முண்டை நாகன் திண்டி இறந்து போனேன்னு சொன்ன உடனே நாகராஜனோட சேர்ந்தானா? தின்னு கட்டோட பாத்திருக்கியா? ஆமா. யார பீதிக்கா சலுப்பு சலுப்பு தாத்தா பாம்பு பாம்பு தாத்தா. பாம்பை பார்க்கலையா? பாம்பை பார்த்து பல வருஷம் ஆயிடுது. எங்க வந்துருது? தாத்தா வேட்டுக்குள்ள வருது. எங்கடா பாம்பு வந்துருது? மாமி பாம்புடா படபடங்கறதே. மாமி என்னடா? மேலவனாந்திரம் போன லோகிதாசன் ஆமா பாம்பு கடிச்சு இறந்து போனான். அச்சச்சோ செத்துட்டானா? அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். வேலைக்காரே யார் சொன்னது? யாரா சொன்னா? மாமி பாடி என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னடி நீலவனாந்தத்திற்கு திருப்பி சம்பந்தர்கள் சேகரிக்க சென்ற குழந்தை பாம்பு கடை திறந்து விட்டான். போயிட்டு போறான். சும்மா இருங்கடா. போயிட்டு போறான்.
நமக்கு என்ன அவ புள்ளண்ட தானே செத்தான். ஏன் இது ஓம் புள்ளியா இருந்தா உனக்கு இதா இருக்குமோ? அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. ஐயோ பணம் போயிருச்சா? அம்பி காசு போச்சே. காசெல்லாம் போச்சு. ஏய் கேத வீட்டுல யார் கட்டி பிடிச்சாரா? என்னால சோகம் தாங்க முடியல. டேய் டேய் என்ன விடுறா இங்க வாடா டேய். இதான் சந்திருப்ப வாங்கல ஏண்டி இல்ல ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இவன் பண்ணல உண்மை தெரிஞ்சு போச்சு. குழந்தை இறந்தது அவ தானே, அவ தானே பெத்தா, அவ அழுகலாம். அவ அழுகலாம், நம்ம பணம் போட்டு வாங்கணும், நம்ம விட்டு பணம் போச்சு அழுகலாம். ரெண்டும் கட்ட இவையே அழுகலாம். அதுக்கு சொல்றேன், எங்கே போனாலும் கட்டி பிடிச்சி அழுகலாமா. இவங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்துருக்காங்க. எந்த வீட்டில் இலை விழுகுதோ எந்த பொம்பளையாவது கட்டி பிடிச்சி விளக்கமாக தர வேண்டி வராங்க. அம்மா இறந்த என் குழந்தைக்கு நான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும். சென்று வர உத்தரவு கொடுங்கள். போறடி. பெரிய புள்ளையாண்டா இறந்துட்டா. புள்ளையாண்டா ஏண்டி புருஷ செத்து போயிட்டா அடுத்த புருஷனை கட்டக்கூடாது, அது தப்பு. இந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளைய பெத்துட்டு போலாம், என்ன அதிசயம். பெற்ற வேறு பற்றி இருக்கிறது அம்மா. பிள்ளையின் முகத்தை காண வேண்டும். என்னத்தை சொல்லுவேன் அண்ணா, நான் மோசம் போயிட்டேனே. மாமி மேடையை உடச்சு போடாதீங்கம்மா. பூஜா கட்டடவே மாமியா லோலராடா. அடி என்னதாண்டி சொன்னா, என்னதான் சொன்னா மாமி என்ன சொன்னா? உங்க காது கேட்டுச்சா? எடு பக்கமே அரலனா சிவராஜு. பாரு. ஐயோ கேட்டல கேட்டல என்ன பாத்து கேட்டடானே. இங்க வாடி ஒண்ணு. நான் கேக்குறேன். இரு யாருமே இது வரைக்கும் கேட்டது இல்லையே. நான் கேட்க விடுறே. உன்னை குச்சிக்காரன் கேட்டாளா? ஐயோ அப்படி கேட்டா கூட பரவாயில்லை. தட்டு வாடி கேட்டாளா? விடியா மூஞ்சி கேட்டாளா? ஏய் நான் எங்க கூட்டி போறேன்? ஏடி உன்னை தட்டு வாடின்னு கேட்கல. வேற என்னதான் கேட்டா? என்ன பார்த்து புள்ள பெக்க வக்கில்லாதவன்னு சொல்லாம சொல்லிட்டாளே. அவ்வளவுதான் இளங்கோடி பிரச்சனை. அண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க? அம்பி அம்பி நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது. நீங்க இப்பே ஒரு புள்ளையாண்டா உடனே வேணும், உடனே வேணும். ஏன்னா ஒரு பிள்ளையை கொண்டு வந்து உள்ள விட்டு எடுத்துருவோம். இவளுக்கு புள்ள ஆசை வந்துருச்சு. இதுக்கு என்னால சொல்ல முடியும், உன்னால செய்ய முடியும். அப்படியா? நான் என்ன சொல்றேன்னா சரியா? சரிண்ணே தாத்தா. இங்க இருந்து போ, கொட்டாம்படிக்கு போ, சரி ஆஸ்பத்திரிக்கு போ, போய் பிறந்த பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு வா, விளக்கெண்ணெய் போட்டு பெரட்டு, அப்படியே உள்ள தள்ளி வெளியே உருகு, அவ பிள்ளையாயிரும். சீக்கிரம் புள்ள வந்துருமா? இனிமே என்ன யாரும் தப்பா பேச மாட்டாளே. இவனை நம்புனா அவ்வளவு. அம்பி இந்த அகத்துல நீ இந்த ரொம்ப வருஷமா இருக்கிற. நான் தான் உங்களுக்கு பிள்ளை. ஆமா மாமி தூக்கம் தாங்க. எவ்வளவு பெரிய கேள்வியை கேட்டு மூலையில போய் கசக்கிட்டு நிக்கிறான். அம்மா அம்மா தாங்கள் பெண் தானே? எது கலைஞ்சிரும் போல இருக்க இவன் பிடிக்கிற பிசாச கலப்பாட கலப்பி விடுறாளையா? அம்பி இப்ப பிடிச்சத நீ நைட்டு 12 மணிக்கு பிடிச்சிருந்தீனா அவன் என்ன இந்த கேள்வி கேட்டிருப்பாளா? அம்பி நான் மோசம் போயிட்டனே. அம்மா நான் மோசம் போயிட்டனே. என்ன பார்த்து பெண்ணான்னு கேட்டாலே தவறாக என்னாதீர்கள் அம்மா. தவறான்னு கேட்டுருக்க. என்ன மாமி கீழே போயிது? அதுங்க தானே நே கேட்டது. என்னன்னா நாம இப்படி இருந்துட்டு இருந்தா நம்ம அகத்து காரியத்தை யாரு பாப்பேன்? அதானே யார் பாப்பா? அம்மா பின் நின்றால் அந்த பேய் கூட இறக்க கட்டமிடி சொல்வார்கள். பாத்தேடா என்ன பார்த்து பேயின்னு சொல்லாம சொல்லிட்டாடா. நீ மகாலட்சுமி. பேயா கால் இருக்கான்னு பார்த்தேன். பேய். அம்பி அம்மா அடுத்து என்ன வேலை செய்ய வேண்டும்? எடுத்துட்டு வர சொல்லுங்க. இவளை பார்த்தா எனக்கு பத்திட்டு எரியுறது. பொம்மநாட்டியம் பொம்மநாட்டி எரியுதா? என்னப்பா சோகம் விட்டு விட்டு வருதா? இதே வீரனை எவ்வளவு வச்சுட்டு வந்தானா பிடிக்கு வெளியில இல்ல இவன் முடிவு பண்ணிட்டான்டா, இனி வண்டியில வந்து போக மாட்டேன். தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன், தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன். தரமான செங்கெடுத்து தலைகள் சுமைக்க வைத்தார்.
பலமான செம்பெடுத்து பாரக்குடம் எடுத்து பலமான செம்பெடுத்து பாரக்குடம் எடுத்து தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன் செல்கின்றேன் கொல்லி குடம் எடுத்து கொண்டு வரேன் தாத்தாவுக்கு. அம்பி அந்த வேலை செஞ்சுட்டாலியோ வந்து மாறப்புடி. கொஞ்சம் அப்படி வாங்க மாமி. அடே விளக்கமாறு எடுத்துட்டு விட விளக்கமாறு. அதான் அவன் எங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டானே இருக்கு. அவ கையில கொடு, அவ கையில கொடு. அம்மா இது அக்கிரகரம் தானே? அக்கறைக்காரன் இல்லாம பிளாட்ஃபார்மா என்ன மேம்? இல்ல மத்த ஏன்னா நீங்க பெரிய குடும்பத்துல ராணியா இருந்தவங்க. பெரிய மகாராணி. நீ போய் உட்கார்த்த அவன் பீரோல வச்சு. நான் பொம்பளை உனக்கெல்லாம் கரடி கடிச்சுட்டா ஜாவை. என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி சாதனங்களை உங்க அரண்மனையில் பார்த்துருக்க மாட்டேன். இது என்ன செய்யணும் தானே தெரியல. இதை என்ன செய்யணும்டா? இப்படி வச்சுக்கிச்சு இப்படி ஒரே மாதிரி மட்டமாக தட்டி கொள்ள வேண்டும். தட்டி கொண்டு இப்படி பிடித்து இந்த மலடு தலையில் ஒரு 250 அடியும், ஐயோ இந்த கிழடு தலையில் ஒரு 450 அடிச்சுன்னா காலையில் நியூஸ் பேப்பர் நம்ம பேர் வரும். என்னை பொன் கொடுத்து வாங்கிய புண்ணியவர்கள். மிஸ்டர் காலகண்டன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்து நீ ஒரு மாதிரி செய்து காண்பிக்கிறாயா? வேணாம் மாமி, அவங்க தான் நமக்கு என்ன பேசினாலும் கஞ்சி ஊத்துறவங்க. அவங்கள அடிக்கக்கூடாது. ஏன்னா அடித்தா மறுபடியும் நான் மாமி துக்கம் தாங்க மாட்டேன். பெருக்க முடியாது. நீ பெருப்பத்தா ஓசி சோறு நெய் சோறு. அவங்க பாவம் பிள்ளைய காணாம கொண்டு வாங்களேன். ஏய் இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. விளக்க மாத்துக்கு இந்த குடும்பம் பயப்படுறாங்களே. அம்மா மாமி நீங்க இவங்களை விலைக்கு வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கினீங்க? தெரியாத வேலையை செய்து காமிப்போம்னு சொல்லி தானே வாங்கினாரு தாத்தா. அப்ப செஞ்சு காமிங்க. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய வேண்டாம். ஏன்னா நீ செல்ல பிள்ளையோ. ஏன்னா பெருக்கவா இதுக்கு மேல பெருக்க வேணாம். நாடு தாங்காத தாய். என்னடா சொல்லிட்டு இருக்க? நன்றி தாய். என்ன சொன்னே? ஐயோ கை நோகுறது நோகுறது நோகுறது. எங்கடா கை நோகுறதுன்னு இடுப்பை பிடிச்சி காமிக்கிட்டு இருக்க. இதே கையா. மாமி கூட்டுங்க மாமி. சீருடன் புத்தகம் செய்ற படித்திட்ட கைகளா சீருடன் புத்தகம் செய்ற படித்திட்ட கைகளா இன்று வாருகோள் கொண்டு வரவு பெருக்கவும் ஆகினே. தாத்தா மாமி விட்டு உலக்க என்ன இவ்வளோ தேய்மானமாக இருக்கு? மாமி வந்து உங்கள் உரல ஒரு தடவை பார்த்துக்க. வாங்க உரல்ல என்னடா போல இதாக இருக்கு. இது என்ன செய்ய வேண்டும் தாத்தா? இதை லேசாக வச்சிரு. மாமி நான் கொட்டையில் பாருங்க. வேற வேலை இல்லைடா மாமி. வாங்க மாமி சீக்கிரம் வேலையை பார்த்துட்டு உங்க மயனுக்கு போய் அந்த வேலையை பாருங்க. பழக்கமில்லை. காலை பிடிக்காதே மாமி, ஏன்னா தூணு பெருசு. ஏமா போட்டு இது பண்ற மாமி? 2 போடு போடுங்க. கொத்த போறேன். இருங்களேன், எனக்கு ஒரு சின்னது. தாத்தா நெல்லு குத்தி நான் பார்த்ததில்லை. தாத்தா ஒரு ஊமை போட ஒரு போடு போடு. ஏன்னா நான் சின்ன வயசுல பார்த்தது. தாத்தா ஊத்துனது.
வாங்கதான் என்னத்தை அதுக்கிட்டே நான் இனிமேல் பார்த்துக்கிட்டு நாளைக்கு மாமிக்கு முடியலைன்னா நான் தான் நெல் ஊற்ற போகிறேன். தாத்தா மேலே எல்லாத்தையும் பாரு. நான் எப்படி பார்க்குறேன் மட்டும் பாருங்க. நானும் ஒரு வருஷம் ஆனாலும் உனக்கு பிள்ளை வளர்க்காது. ஓசை கொண்டு போய் அவன் இதிலே விடு. மாமி நீங்கள் குத்துங்க மாமி, நான் இடுப்பை பிடிக்கவா? சரி நெல்லுக்குள்ள அடிச்சு விழுக்குன்னு வெளியே வரும். அண்ணா பார்த்து நின்னுடி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தம்பி நானும் பார்க்கவா? குத்தவா? அரிசி குத்தம் அக்கா மகளே. ஐயோ ஐயோ, மேனி நோக்குது, மேனி நோக்குது, மேனி நோக்குது. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இந்த மாமி இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் இந்த கிழமையை பிடிச்சிட்டு போயிடுறானப்பா. குத்துக்க மாமி. ஒரு கையிலே பாலமோதோ உண்டிருந்த கை நோக, ஒரு கையிலே கொண்டிருந்தே கைகள் நோக, ஒரு கையிலே பாலமோதும் உண்டிருந்த கைகள் நோக, இருக்கையாலே நெல்லு குத்து இந்த தலை விதி வசமோ. ஆமா நீங்க போங்க மாமி, நான் ஒரு நாள் கால கண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்ல கொண்டு கண்ட தாத்தாவுக்கு என்னமோ இவன் உலக்கைய வச்சாட கம்பு அடிச்சு விஜயனாக்க என்னமோ ஆத்தா. நான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நம்பியார் மாதிரி நடப்பு. இந்த உலக்க இருக்குன்றதே நம்ம ரெண்டு சண்டை வரும். விட்றா வெளியே. என்னைக்கு கையை விட்டு ஊரை விட்டு உருகி போதோ அன்னைக்கு ஊரில் உதவி விட்டு சாப்பிட்றேன். தாத்தா என்னது இதை அள்ளி போடு சந்தி. அகத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. நன்னா புடைச்சுண்டு குழந்தைய இதை கொடுத்துண்டு எச்சல் படாமல் வெங்கல புண்டால ஊற போட்டுட்டு டேய் உன் மகன் எடுத்து தகனம் செய்வியோ நாய் நெருக்கி தூக்கி போடுன்னு தெரியாது. பொழுது விடுவதற்குள் வர வேண்டும். போகின்ற பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டுவிட்டு செல்ல வேண்டும். அப்படி வர தவறினால் 100 பசுவை கொன்ற பாபத்திற்கும் 1000 பொய் சொன்னதாக அர்த்தம். தாத்தா நீங்க போங்க. ஐயா, கானகத்திலே மகன் பிணக்குளத்தில் கிடைக்கின்றான். என்னை இங்கு திருவிழா கேட்டு சொல்கின்றீர்களே. முடியாதுன்னு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடவா? அப்போ ஏற்று. ஒரு விஷயம் தெரியுமா, நீ உயர்ந்த உத்தமி, நான் உலகத்தில் மிக அயோக்கியன். உன்னை விலை கொடுத்து வாங்கின மகாபாவி. குழந்தை இறந்தான்னு தெரிஞ்சும் உனக்கு இத்தனை கொடுமையான வேலைகளை சொல்லி அத்தனையும் குழந்தையை மறந்து வேலையை செய்த இவரைய சத்தியத்தை காக்க நீ அல்லவா உத்தமி. இந்த துன்பத்தை இறைவன் ஏன் தர தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இறைவன் துன்பத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் காரணம் தெரியுமா? எங்கோ இருக்கின்ற இறைவன் அவர்களை நாடி வருவதாக அர்த்தம். அப்படி இறைவன் துன்பத்தை துடைத்து விட்டான், உன்னை நாடி வந்து விட்டான். அது சீக்கிரம் நீ இறைவனை கண்டு பேரின்பம் பெருமகிழ்ச்சி கண்டு தீர்க்க சுமங்கலியாக சுகவாழ்வு வாழப்போகிற. ஆமே காலகண்டு தாத்தா விட்டா எனக்கு யாரும் இல்லை மாமி. அதே மாதிரி உங்களுக்கு அதே மற்ற வேலையில் நான் பார்க்குறேன் மாமி. உன் மகனுக்கு ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கம்மா. சரி, நான் வரேன் மாமி.